ஹாய் கேஸ் எல்லாரும் எப்ப இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா, ஒரு புது அனிமே தான் வந்து பார்க்க போறோம். அந்த அனிமே பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஃபன்னா வந்து இருக்கும். அனிமேவோட பேர் பார்த்தீங்கன்னா, த லேண்ட் ஆஃப் கீபோர்ட் இம்மோர்டல். ஹீரோ பண்ற அலப்பறலாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேற லெவல் வெறித்தனமா இருக்கும். அப்புறம் இதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த சப்டைட்டில் மட்டும் கொஞ்சம் இல்ல ரொம்பவே மோசமா இருக்கு. நான் என்னதான் கரெக்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலுமே, அதுல ஒரு சில தப்புகள் வரலாம். அத வந்து பெருசா எடுத்துக்காதீங்க. அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைபு ஹைப்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டீங்கன்னா நல்லாருக்கும். கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ வரும். ஏற்கனவே ஒரு 10 டேஸா ரெகுலரா வீடியோ வந்துகிட்டு இருக்கும். இதுக்கப்புறமும் வரும். எல்லாரும் வந்து பாருங்க. எபிசோட் ஆரம்பிக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா, கேம் தான் வெறித்தனமா விளையாடிட்டு இருக்கான். தூங்காம கொள்ளாமலாம் கேம் விளையாடிட்டு இருப்பான். பாருங்கடா நான் யார காட்டுறேன் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல ஒரு தண்டர் போர் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிடுது. என்ன கருமம்டா இது அப்படி சொல்லிட்டு கத்திட்டே பார்த்தீங்கன்னா, ஹீரோ கீபோர்ட் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள வந்துடுறான். அப்ப அங்க ஒரு வாய்ஸ் கீபோர்ட் ஸ்பேஸ்க்கு உங்கள அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லும். எங்க இருந்துடா அந்த வாய்ஸ் கேக்குது அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த கீபோர்ட்ல என்டர்ன்னு ஒரு பட்டன் இருக்கும். பிரஸ் பண்ண உடனே கீபோர்ட்ல இருந்து பயங்கரமான வெளிச்சம். கீபோர்டு வாரியரோட கீபோர்டு ஒன்றிணைஞ்சிச்சு அப்படி சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லுது. அப்ப அந்த இடத்துல ஒரு சிஸ்டம் வேற வருது. அது ஹீரோ கிட்ட நீங்க உங்களோட மத்த ஃபங்ஷன்ஸ்லாம் அன்லாக் பண்ண சொல்லுமா. ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அப்ப ஹீரோட்ட தெளிவா சொல்லுது. F1ல இருந்து F2 வரைக்கும் அன்லாக் பண்றதுக்கு 12 சீக்ரெட் புக்ஸ கண்டுபிடிக்கணும். அப்போ உங்களுக்கு நெறைய மிஷனு, டாஸ்க்லாம் வந்து கிடைக்காதெல்லாம் முடிக்கலாம். அங்கேயே செத்து போறீங்க. சரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அங்கருந்து மறைஞ்சு போயிடுது. என்ன இது அரைகுறையா சொல்லிட்டு போயிருச்சுன்னு ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பான். அது எப்புட்றா மண்டை காயிற அளவுக்கு வெயில் அடிக்கும்போது ஒருத்தன் மண்டையில மின்னல் அடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அங்க ஒருத்தன் விழுந்து கிடக்கா இல்லையா? அவன் தான் நம்ம ஹீரோ. அப்ப அங்க ஒரு பொண்ணு சொல்றா, "இவன் யாருன்னு எனக்கு தெரியும்டா. அந்த சூ ஃபேமிலிய சேர்ந்த மருமகன் அவனு. நேத்து கல்யாணம் ஆச்சு அவன் தானே. மிஸ் சூ தான் இந்த ஊர்லயே அழகான ஆளு. இந்த மாரி வேஸ்ட் பையல கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு" சொல்லிட்டு இருப்பானா. அப்ப அங்க அவன செக் பண்ண பெருசு. "அவ்வளவுதான் இவன் செத்துட்டான். இவன தூக்கிட்டு போய் எரிக்கலாமா, புதைக்கலாமான்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கா. நீங்க ஒண்ணுத்தையும் பண்ண உடனே ஹீரோ அந்த இடத்துல எந்திரிச்சிருவான். அத பார்த்தவனுங்க, "டேய் பேய்டா பேய்டான்னு" சொல்லிட்டு பயந்து ஓடிடுறானுங்க. பெருசு மெதுவா திரும்பி பார்த்து பொத்துன்னு எழுதுறாரு. அப்ப ஹீரோ கேட்கிறான், "ஏன் பெருசு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணட்டுமா?" திரும்ப எழுதுவா திரும்ப எழுதுருவாரு. ஆமா என்னடா இடம் இது? டைம் டிராவல் என்ன பண்ணி வந்துட்டனா? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹீரோ ஒரு பொண்ணு கூப்பிடுறா. அந்த பொண்ண பார்த்தோனே ஹீரோக்கு அப்படியே கண்ணுல காதல் பொங்குது. என்ன அழகு என்ன அழகு! இந்த வாய்ப்ப நான் மிஸ் பண்ணிறவே கூடாதுன்னு, உடனே ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு கவிதைலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த பொண்ணும், "இவனுக்கு கிறுக்கு கிறுக்கு என்ன புடிச்சிருச்சா மின்னல் அடிச்சதுலருந்து? ஏய் உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா? நான் உன்னுடைய ஒய்ஃப்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன அது? நீ என் பொண்டாட்டியா? கடவுளே! என் மேல உனக்கு எவ்ளோ பாசம்! எவ்ளோ பெரிய நல்ல விஷயத்த என் வாழ்க்கையில செஞ்சிருக்க. உன்ன உரைக்கவே மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே வந்து அவன் ஒய்ஃப தேடுனா காணோம். அப்ப அங்க ஒருத்தன், "மிஸ்ஸு எவ்வளோ அழகா இருக்கீங்க" அப்படி சொல்லிட்டு இருப்போனா, "டேய் அவ என் பொண்டாட்டிடா" அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கான். வெயிட் பண்ண சொல்லும். உடனே வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் இருக்கிற வண்டிய நோக்கி ஓடி வருவானா, அப்ப ஹீரோனோட வேலைக்காரி உள்ளலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன தடுத்துடுறா. உடனே சுத்தி இருக்கிற எல்லாரும், "ஒரு வேலைக்காரிய கூட உன்னால சமாளிக்க முடியல. இவளாம் மிஸ்ஸுவ கல்யாணம் பண்ணியிருக்கா. இவ ஒரு சுத்த தண்டடா" அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டிட்டு இருப்பாருங்க. ஹீரோ யோசிக்கிறான். அந்த உடம்போட ஓனர் ரொம்ப கேவலமான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான் போல இந்த உலகத்துலன்னு. அப்ப அந்த பொண்ணுகிட்ட, "ஏம்மா உன் ட்ரெஸ்ல பெருச்சாளி போற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை இருக்குன்னு" சொல்றா. அவளும் அத செக் பண்ணி பார்க்கிறா. அந்த கேப்ல ஹீரோ பாத்தீங்கன்னா உள்ள ஓடிருவா. "செல்லம் என்ன பண்ற?" அப்படி கேட்டு உள்ள வந்து பார்த்தா, ஹீரோயின் அந்த மாரி புக்க படிச்சுக்கிட்டு இருக்கா. அத பார்த்தா ஹீரோக்கு ஒரே செத்தா செவமாயிடுது. ஒழுங்கா வெளிய போடான்னு அந்த வேலைக்காரி திட்டிட்டு இருப்பாளா. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் கையில அந்த புக்க காணோம். ஹீரோ இங்க இருக்குது ஹீரோயின் பர்மிஷன் குடுத்துறா. அப்புறம் ஹீரோ கிட்ட கேட்கிறா, "என் கையில நீ ஏதாவது பாத்தியா அதுக்கு முன்னாடின்னு?" ஹீரோ, "இல்லவே இல்லையே" அப்படி சொல்றா. அப்புறம் அவட்ட போயிட்டு, "செல்லம் நீ என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்ட?" அப்படின்னு கேட்பானா. "அதுக்கு காரணம் நீ என் மேல வச்சிருக்கிற காதல் தானே" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அப்ப ஹீரோயினும் அதுக்கு காரணம் அப்படி சொல்றா. அடுத்த சீன்ல ஹீரோ, "ஏன் கடவுளே இந்த மாரி பண்ணேன்னு" கதறிக்கிட்டு இருப்பா. அப்ப வெளிய இருந்த இவன் அந்த பொண்ணுட்ட கேட்கிறான், "என்ன ஆச்சுன்னு?" அந்த பொண்ணு சொல்றா, "ஹீரோ கல்யாணம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் தங்கச்சி ரூமுக்கு போயிருக்கா. அவன் மண்டையில மின்னல் அடிச்சதையும் வந்து சொல்றா." பின்னாடி இந்த தோட்டக்காரர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பாப்ல. அப்போ ஒருத்தன் மாஸ்க் போட்டுட்டு ஒருத்தன்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்றான். "மாஸ்டர் அவனுக்கு ஒண்ணுமே ஆவல. அவன் சூ ஃபேமிலிக்கு ரிட்டர்ன் மிஸ்டரோட வந்துட்டான்னு." அப்ப இன்னொருத்தன், "காட்ஃபாதர் 12th பிரதர் ஃபெயில் ஆயிட்டாரு. என்கிட்ட ஒப்படைங்க. நான் பாத்துக்கிறேன். அவன் கதைய நான் முடிச்சுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவன் புடிச்சு இவனுங்க எல்லாரையும் கிளி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு வீணா போனவன உங்களால போட்டு தள்ள முடியலடான்னு. ஹீரோ அப்படியே புலம்பிக்கிட்டு இருப்பான். "நான் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கேன். ஹேண்ட்ஸமா இருக்கேன். என் பொண்டாட்டி செமையா இருக்கா. ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதே" அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோவால ஒண்ணும் பண்ண முடியாது. தம்பி செத்துட்டான். இதுக்கப்புறம் இந்த லைஃப் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. நான் போய் என் வாழ்க்கைய முடிச்சுக்கிறேன். அடுத்த வாட்டியாச்சும் நாங்க 2 பேரும் ஒண்ணா வளர்றோம்னு சொல்லிட்டு தூக்கு போட போறா. அப்ப அந்த தோட்டக்கார பெருசு உள்ள வராரு. 2 பேரும் பார்த்துட்டு ஐயோ! அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுறாருங்க. அப்ப அந்த பெருசு ஹீரோ கிட்ட, "டேய் உடம்புல ஒரு சீல் போட்டுருக்கேன்டா. அத பிரேக் பண்ணா பிரச்சனை சரியாயிடும்னு" சொல்றாரு. "நீ யார் பெருசுன்னு?" கேட்கறான். "நான் இங்க சும்மா வந்து தோட்டக்காரனா இருக்கேன்னு" சொல்றாரு. "உனக்கு இருக்கிற அந்த பிரச்சனைய சரி பண்ணிடவே முடியாதுன்னுலாம் சொல்ல முடியாது. பண்ணலாம்" அப்படி சொல்றாரு. உடனே ஹீரோ அவருக்கு பயங்கரமா மரியாதை குடுத்து டீலாம் ஊத்தி குடுத்துக்கிட்டு இருக்கா. "என்ன வேலைன்னு சீக்கிரமா சொல்லு பெருசுன்னு" கேட்கிறா. "ஃபர்ஸ்ட் வழி
நெறைய ட்ரெஸ்ஸஸ் அதுக்கு யூஸ் பண்ணணும். ஆனா, அது உன்னால கண்டிப்பா முடியாது. 2வது அடி கிரேட் மாஸ்டர் எய்ம ரீச் பண்ணி உடம்புல இருக்கிற சீல நீயே பிரேக் பண்ணணும். அத ரீச் பண்ண எவ்வளோ நாள் ஆகும் பெருசுன்னு கேட்கிறா. அது உன் திறமைய பொறுத்து. இந்த வாழ்க்கையில நீ ரீச் பண்ணாம கூட போலான்னு சொன்னோனே, இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போற? நான் சாவ போறேன் கிளம்பிர்றா. அவர் ஹீரோ கிட்ட ஒரு ஸ்க்ரோல தூக்கி போட்டு, இந்த டெக்னிக்க நீ பிராக்டிஸ் பண்ணுன்னு சொல்றாரு. ஹீரோ கல்டிவேஷன் எப்படி பண்ணணும்னு தெரியாது. அத பத்தியும் சொல்றாரு. சாதாரணமான கல்டிவேட்டர்ஸ்லாம் எவன் அப்புறம் இடத்துல பவர அப்சர்வ் பண்ணி பவர்ஸ இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஆனா உன்னால சுத்தமா முடியாது. நீ ஒரு தண்ட பையன். என்னோட டெக்னிக் தான் உனக்கு கரெக்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு, அவரோட டெக்னிக்க பத்தி அந்த இடத்துல வந்து பிரிச்சு சொல்றாப்ல. ஆனா நம்ப அவ்வளோ பெருசு போ வேண்டாம். அவருடைய டெக்னிக்க சுருக்கமா பாத்துரலாம். ஹீரோ எல்லார்ட்டயும் எவ்வளோ அடி வாங்குறானோ, உடம்புல எவ்வளோ காயம் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி பவர்ஸ் இன்கிரீஸ் ஆகும்னு சொல்றாரு. ஹீரோ அந்த டெக்னிக்க பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம், என்னய்யா பெருசு டெக்னிக் இது? எல்லார்ட்டயும் நான் அடி வாங்கி சாவ சொல்ற? ஹீரோ அப்புறம் அந்த பெருசோட பேர கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அந்த பெருசு ஒரு வில்லத்தனமா சிஸ்டம் அங்கிருந்து போறாரு. உடனே ஹீரோட சிஸ்டம் மேலயே வந்து, நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய 12 சீக்ரெட் புக்ல ஒரு புக் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கையில இருக்க அந்த ஸ்க்ரோல் தான் அது சொல்லுது. உடனே அந்த ஸ்க்ரோல் பாத்தீங்கன்னா கீபோர்டோட மெர்ஜ் ஆகுது. உடனே ஹீரோ அப்படியே அந்த கீபோர்ட் ஸ்பேஸ்க்கு வந்து போயிறான். ஹீரோக்கு பாத்தீங்கன்னா F2 ஓட பட்டன் தான் பாத்தீங்கன்னா அன்லாக் ஆயிருக்கு. ஆங்கர் சிஸ்டம்னு ஒண்ணு புதுசா ஹீரோ கிடைச்சிருக்கு. ஹீரோ யாரையாவது கோவப்படுத்தணும்னா ஆங்கர் பாயிண்ட்ஸ்னு ஒண்ணு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ஹீரோவால ஸ்பின் பண்ணிக்க முடியும். ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்ப ஹீரோனோட ஃபர்ஸ்ட் கீ அன்லாக் பண்ணா இல்லையா, அதுக்காக ஹீரோக்கு ஃப்ரீ ஸ்பின் வந்து குடுப்பாங்க. ஹீரோ வந்து அத ஸ்பின் பண்ணுவான். ஹீரோ வந்து பயங்கர ஆசையில ஸ்பின் பண்ணுவான். ஏதோ பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு. அப்படியே கலர் கலரா புதினா அந்த இடத்துல கீபோர்ட் லைட்லாம் எரியும். லைட் மட்டும் தான் எரியும். ஹீரோக்கு பெருசா எதுவுமே கிடைக்காது. சிஸ்டமும் அடுத்து ஸ்பின் பண்ணலாமான்னு கேக்குது. ஹீரோவும் திரும்ப பயங்கர ஆசையோட ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஸ்பின்ன போடுறான். அதுவும் கலர் கலரா கீபோர்ட் லைட் மட்டும் தான் எரியும். ஆனா ஹீரோக்கு ஒண்ணு கிடைக்கும். பபுள் பால் அப்படி சொல்லிட்டு ஒண்ணு கிடைக்கும். என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். அதுல போட்டிருக்கு வலிய குறைக்கும், ரத்தத்தை தடுக்கும் அப்படின்னு. ஓ, இதை யூஸ் பண்ணி உயிரை காப்பாத்துறான் போய் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். டேய் எனக்கு அட்டாக் பண்ற மாதிரி ஏதாவது வெப்பனை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருப்பான். அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ ரூம் வெளியே வந்தா ஆங்கர் பாயிண்ட்ஸ் ஹீரோ கிடைக்குது. ஹீரோக்கு ஆங்கர் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போது யாருக்கிட்ட அந்த கிடைக்குதுன்ற விஷயம் ஹீரோக்கு தெரியும். ஹீரோனோட தங்கச்சி தான் ஹீரோ மேல கோவப்பட்டிருப்பா. அப்போ ஒரு 3 பேர் காப்பாத்துங்கன்னு கத்திட்டே அந்த இடத்துல ஓடி வரானுங்க. அது எல்லாத்தையும் ஹீரோனோட தங்கச்சி அங்க ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அவனை துரத்திட்டு வந்தது ஒரு நாய் தான். அது ஹீரோயின் தங்கச்சியோட நாய் தான். அது அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பாஞ்சு வருமா, ஹீரோவா அந்த இடத்துல பயங்கரமான போஸ் கொடுக்குறான். அதை பார்த்து அது கொஞ்சம் பயந்து அட்டாக் பண்ணாம நின்னுடும். உடனே ஹீரோ ஒரு குட்டி கத்தி எடுத்து இந்த அத போய் புடிச்சுட்டு வந்து தூக்கி போட்டதா, நல்ல வேலையா இந்த உலகத்துல நாய் நம்ம உலகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு சொல்லிட்டு இருப்பான். அது எடுத்துட்டு வந்து ஹீரோ கிட்ட குத்துட்டு பொத்துன்னு அந்த இடத்துல செத்து போயிடுது. ஏன்னா அது பாய்சன் கத்தி. நேத்து ஹீரோக்கு அந்த ஸ்பின் பண்ணும்போது கிடைச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம், நல்ல பொருள்னா அது இதுதான். அந்த குட்டி கத்தி வந்து கிடைக்கும். இது வந்து பாய்சன் கத்தி அப்படின்னு. போடு சூப்பர். இந்த கத்திய நான் ஒரு ஹிட்டன் வெப்பனா யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. செத்து போன அந்த நாய் பார்த்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கனா, ரொம்ப பாவனி இவ்வளவு சீக்கிரமா செத்துட்ட. உடனே ஹீரோனோட தங்கச்சி கடுப்பு போய், டேய் என்னோட நாய இல்ல இல்ல என் செல்லத்த நீ என்னடா பண்ண சாவடிச்சிட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா சொல்லிக்கிட்டு இருப்பா. அவ கையில வச்சிருக்க சாட்டை யூஸ் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ணிடுறா. ஆனா ஒரு விஷயம், ஹீரோ அட்டாக் பண்ண உடனே ஹீரோக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்பதான் ஹீரோ அந்த பெருசு சொன்னதை யோசிச்சு பாக்குறான். அடி வாங்கினா பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாரு. ஹீரோ அடி வாங்கிட்டு அமைதியா இருக்கிறத பார்த்த இவன் என்ன சொல்லிட்டு இருக்கனா, என்னடா என்னோட கையில இருக்கிற சாட்டையை பார்த்து பயந்துட்டியா, இது பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பன், இதுல அடிச்சேன் நீ அப்படியே பயங்கர வலியில துட்டிப்படா. ஹீரோனோட தம்பியோட பவர் ஆக்டிவேட் பண்ணிடுவானா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கவலை சொல்லிட்டு போயிருங்க. அப்படியே வந்து எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத அதையும் சொல்லிட்டு போங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளாவே ஒருத்தர் கமெண்ட்ல இந்த அனிமைய போட சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாரு. விடாம எல்லா வீடியோவும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு இதுக்கு முன்னாடிலாம். அவருக்காக இந்த அனிமைய நான் போடுறேன். அதே மாதிரி இந்த அனிமையும் ஒர்த்து தான். ஸ்டோரியா இருக்கட்டும், அந்த காமெடியா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். எல்லாரும் மறக்காம லைக்க போட்டுருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.